எந்தெந்த காரியங்கள் உன் வீட்டில் ஒளிஞ்சிட்டு இருக்கோ அதெல்லாம் கர்த்தர் அசைவாடும் போது உன் வீட்டிலேருந்து இன்னைக்கு வெளியே போயிடும். கர்த்தர் பிரித்து நன்மையானதை உன் வீட்டில் உட்கார வைக்க போகிறார். ஆமேன்னு சொல்லுங்க. அது மருமகனா இருக்கட்டும், மருமகனா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், கர்த்தர் செஞ்சா அது நன்மைக்காக தான் செய்வார். ஐயா வைத்து சொல்லுங்க ஆமே. ஐயா வைத்து சொல்லுங்க ஆமே. இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுங்க, இன்னைக்கு ஆவியானவர் என் மேல் அசைவாட போகிறார். இன்னைக்கு ஆவியானவர் ஜெபிங்க ஜெபிங்க. முதல்ல என் மேல் அசைவாடு ஆண்டவர். என் உச்சம் தலைமுறை உள்ளம் கால் வரையும் எதெல்லாம் மேல எழும்படுமோ, எதெல்லாம் செயல்படணுமோ அது செயல்படட்டும். என் நரம்புகள், என் எலும்புகள், என் தசை நாடிகளுக்குள்ளாக ஆவியான அசைவாடுகிறார். ஏ தேவ பிள்ளைய கண்ண மூடி ஜெபி. ஒரு பலத்த தேவ பிரசன்னம் உண்மையில வந்து கர்த்தர் ஊற்றுகிறார். ஓ பலத்த தேவ மகிமை உங்களுக்குள்ளாக வருகிறது. ஓ உச்சம் தலைமுறை உள்ள கால் வரையும் நீங்க எதிர்பார்த்ததை காட்டிலும் ஒரு பலத்த தேவ அசைவாடுதலை உங்க வீட்டுக்குள்ள நீங்க காண போகிறீர்கள். ஆமென் 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 ஆமென். ரெண்டாவது அசைவாடுனா என்ன நடக்கும்? அசைவாடுனா என்ன நடக்கும்? அசைவாடுனா ஆண்டவருடைய தொடுதல் ஏற்படும். எப்படி? அசைவாடுனா ஆண்டவருடைய தொடுதல் ஏற்படும். அது எப்படி தொடுதல் தெரியுமா? சாதாரண தொடுதல் இல்லை, அன்பான தொடுதல். சொல்லுங்க,